வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் மிக முக்கியமான பங்குனி உத்திரம் திருவிழாவோட வரலாற்றையும் அதோட சிறப்புகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையிற நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த நாள் தெய்வங்களோட திருமண நாளாக கொண்டாடப்படுது. அதனால தான் இதை கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி உத்திரம் நாளே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது முருகப்பெருமான் தான். சூரபத்மனை வதம் செஞ்ச பிறகு இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தெய்வானை அம்மனை திருமணம் செஞ்சுக்கிட்டதா புராணங்கள் சொல்லுது. இதனால தான் எல்லா முருகர் கோவில்கள்லையுமே திருக்கல்யாண வைபவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். முருகர் மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கிய தெய்வங்கள் இந்த நாளில் தான் இணைஞ்சிருக்காங்க. இமயமலையில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த நாளும் இதுதான். ஸ்ரீராமபிரான் சீதா தேவியை கைப்பிடித்ததும் இதே பங்குனி உத்திரத்தில் தான். பார்க்கடலை கடைந்த போது இதிலிருந்து தோன்றிய மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவை மணந்த நாளுமே இதுவே. பங்குனி உத்திரத்திற்கு இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு. சபரிமலை ஐயப்பன் அதாவது மணிகண்டன் அவதரித்த நாளும் இதுதான். அதனால தான் ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த நாள் ரொம்பவே புனிதமானது. நம்ம தமிழ் பண்பாட்டில் பங்குனி உத்திரம் அன்னைக்கு எல்லாரும் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. வருஷம் முழுசும் மொத்த கோவிலுக்கு போனாலுமே இந்த நாளில் குலதெய்வத்தை வணங்குறது குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பையும் சந்தோஷத்தையுமே தரும். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து தெய்வங்களை வழிபட்டு எல்லாரும் எல்லா வளமும் பெறணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.